டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்கு, டிவிக்கு, நாம் தமிழர். நீங்க யாரு? எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவிக்கு இருக்கு, நாம் தமிழர். உங்க ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. எதனால? ஏடிஎம் எதனால ஏடிஎம்கே? ஏடிஎம்கே எதனாலன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து குடும்ப அரசியலாக இருக்குது. ஏடிஎம்கே வந்து அப்படி கிடையாது. ஒன்று அது வந்து கீழ்மட்டத்திலேருந்து நம்ம தற்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இவங்க வந்து காலங்காலமாக கோடீஸ்வரனாகவே இருந்துட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் துணை முதலமைச்சராக இப்போ ஸ்டாலின் இருக்கார். ஏன்னா அந்த டிஎம்கேவில் வந்து எவ்வளோ மூத்த அரசியல்வாதி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே முதல் அரசியல்வாதி அது நல்ல ஒரு முதல்வர்னு சொன்னால் டிஎம்கேவை தான் சொல்லலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இல்லை, பொதுநலத்தோட யாருமே செயல்படலை. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுநலங்கிறதே இல்லை, சுயநலத்தோட செயல்படுறதுனால தான் என்னுடைய கோரிக்கை. இதுக்கு முன்னாடி யாருக்கு? நான் இதுக்கு முன்னாடி டிஎம்கேவுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். இப்பயும் டிஎம்கே தான். பட் ஆனால் இவங்க வந்து மூத்த அரசியல்வாதிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் மற்ற அரசியல்வாதியை அடிமைப்படுத்துகிற மாதிரி தெரியுது. ஏன்னா துணை முதல்வர் வந்து என்ன வயசு, அவரோட வயசை மூத்த அரசியல்வாதியெல்லாம் அவர் காலில் விழுறாங்க. அது வந்து அவங்களுக்கு வேணா அது பெருமையாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இது மாதிரி இருக்கிறாங்க. அதனால அதுதான் என்னுடைய கோரிக்கை. யார் ஆட்சி நல்லா நினைக்கிறீங்க? யூடியூப்ல நீங்க யார் ஆட்சி நல்லா நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன். எதனால? மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இந்த டைம் சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க? டிவி யார் ஆட்சி நல்லா நினைக்கிறீங்க? புது ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. யாரு? நாம் தமிழரா? இல்ல, விஜய் வந்தா நல்லா இருக்கும். எதனாலன்னா ஏதாச்சும் புதுசா ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? அதெல்லாம் சொல்ல விரும்பல. இல்ல, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஓட்டர் ஐடி இருக்கு தானே? உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே. எதனால டிவிக்கு? இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க போன எலெக்ஷன்? இந்த டைம் டிவி யூடியூப்ல தான். நான் யாருக்கும் போடல. இல்ல, யாருக்கு போடுவீங்க? யாருக்கும் போட மாட்டேன், நோட்டாவா போடுவேன். நோட்டாவா? ஏன் நோட்டா? எதனால? யாருக்கும் போட பிடிக்கல. போட தேர்தல்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, எதனால? கொள்கை நல்லா இருக்கு. ஸ்டாலினுடைய கொள்கை நல்லா இருக்கு, அதனாலதான் எப்பயுமே திமுக. ஆமா. சரி, விஜய், டிவிக்கு இல்ல யார் ஆட்சிக்கு நல்லா இருக்கும்? நல்லது செஞ்சா ஆட்சி நல்லா இருக்கும். யாரு நல்லது? இல்ல, நீங்க யாருக்கு வந்தா நீங்க யாரு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு தான் விஜய் வந்தா நல்லா இருக்கும். எதனால? விஜயகாந்த் நல்லது செஞ்சாரு, அது மாதிரி இவரும் நல்லது செய்வாருன்னு நம்பிக்கை. மாற்றம் இதுக்கு முன்னாடி யாரு? திமுக மாற்றி சரி. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, எல்டிகே. உங்க சப்போர்ட் டிவிகே. எதனால? ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்தாச்சு. ஸோ புதுசாக நம்ம பார்க்கலாம், சேஞ்ச் ஏதாவது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட்? இதுக்கு முன்னாடி டிஎம்கே. இந்த டைம் டிவிகே. எஸ். ஏடிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே. எதனால? அது பிடிக்கும், ரொம்ப இதாகவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஓட்டிங்கே ஏடிஎம்கே தான். அதனால பிடிக்கும்னா, இப்போ நேற்று தான் அம்மாவுக்கு வந்து நினைவு நாள். அவங்க இருந்தால் இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க மிஸ் பண்ணுறேன். அதனால அவங்களோட திரும்ப வரணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், ஏடிஎம். விஜய் எதனால? நல்லா இருக்கும். சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? இந்த டைம் டிவிக்கு. சரி, வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? நான் டிஎம்கேக்கு தான். டிஎம்கே. எதனால? தாவேக்காவில் வந்து அந்த அளவுக்கு வந்து அனுபவம் இல்லாத யாரும் இல்லை.
அதுவும் இல்லாமல் அவர் இது வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேல ஓரளவு நல்லா செய்கிற மாதிரி தெரியும். அதனால டிஎம்கே தான் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல அனுபவம் இல்லாமல் தானே வருவாங்க அதனால. அனுபவம் இல்லாமல் வருவாங்க. இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப சின்ன யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒரு அனுபவம் இந்த கொஞ்சமாக அனுபவம் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல. எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னா அந்த செங்கோட்டையன் சங்கராரு. செங்கோட்டையன் சேர்ந்துக்க இப்போ தானே சேர்ந்துக்கிறாரு. ஆரம்பத்தில் டிஎம்கே இருந்தால் ஏடிஎம்கே போனார். ஏடிஎம்கேல தான் ஆரம்பத்துலேருந்து இருந்தார். புதுசுமா ADM ஏடிஎம்கேல தான் இருந்தார். அவர் எம்ஜிஆர் ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆர் இது ஏடிஎம்கேல தான் இருந்தார். இப்போ திடீர்னு வந்து அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு அவர் பிறகு தான் அவர் தேவை கேட்கக்கூடாது. எடுத்துமே அவர் தேவை கேட்க வரல. 26 செலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்பிகே, உங்க சப்போர்ட் யாருக்கு? எங்க சப்போர்ட் ஐஜேக்கு எங்க இருக்கா அதான் சார். நான் ஐஜேக்கு மாவட்ட தலைவர். என்ன நாங்கள் ஐஜேக்கு எங்கே போகுதோ அங்கே தான் எங்களுடைய சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட்டும் எப்பயுமே தான் ஐஜேக்கு மாவட்ட தலைவர். நான் அரியலூர் மாவட்ட தலைவர். அதனால் வந்து எங்கள் சமுதாய ஓட்டும் எங்கள் ஓட்டும் ஐஜேக்கு தான். ஆமாம், எங்கள் சமுதாய ஓட்டு ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு 80% ஐஜேக்கு விடுவோம். சரி, நீங்க உங்க ஆதரவு திமுக, அதிமுக, தாவேகா, நாம நான் அதை பற்றி யோசிக்கல சார். அந்த நேரம் தான் யோசிப்பேன். யார் அடிச்சு பண்ணா நல்லா இருக்கும்? இப்போதைக்கு ஐடியா இல்லை யாருன்னு சொல்றது. நீங்க உங்க சப்போர்ட் யார் அடிச்சுனா? டிஎம்கே, டிவிகே, டிவிகே, என்பிகே? கரண்டா டிவி. எதனால? என்னன்னா விஜய் ஃபேன் அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே. இந்த டைம் ஒரு சேஞ்சுக்கு டிவி சேஞ்ச் இருந்தாதானே நல்லா இருக்கும். நீங்க உங்க எம்ம ஓட்டுலாம் திமுகவுக்கு தாங்க. ஆமா ஆமா, நாங்க எப்பயுமே அப்பெல்லாம் திமுக காரணம். விவரம் தெரியாத மணி நேரம் திமுக தான் எங்க ஓட்டலாம். எங்க ஓட்டுல அதுதான் எங்க ஓட்டுலாம் திமுக தான். இது ஐஜேகே எப்பயுமே எப்பயுமே ஐஜேகே. நீங்க உங்க ஆதரவு திமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர்? இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே எப்பயுமே. சரி, 26 உங்க சப்போர்ட் இருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்பிகே? நான் விசிகே தான். விசிகே எதனால? ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே விசிகே. நான் சின்ன வயசுல தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இது உங்க இந்த 26 செலெக்ஷன்ல யார் ஆட்சி தான் நல்லா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்பிகே? டிவிக்கு வரணும். டிவிகே எதனால? டிவிகே ஒரு மாற்றம் உருவாக்கணும். மாற்றம் எதிர்பார்க்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இது முன்னாடி டிஎம்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம் டிவிகே. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர். நீங்க யாரு? உதயசூரியன். எதனால? மாற்றம் மாதிரி ஏதாவது ஒரு நடக்கும். சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்பிகே? யார் ஆட்சி நல்லா இருக்கும்? மாற்றம் வரணும்னு மாற்றம் யார் எதிர்பார்க்குறீங்க? மாற்றம் புதுசாக யாரும் வருவாங்களா? விஜய், நாம் தமிழர், புதுசாக யாரும் வருவாங்க டிவிகே. அப்படின்னு சொல்ல முடியாது. புதுசாக யாரும் இருந்தாலும் அவங்க வருவாங்க. இந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ ஒரு சுயேட்சை எம்எல்ஏ நல்லா வராங்களோ அவருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்து நாம் தமிழர். இந்த டைம் நாம் தமிழர் இல்லை. ஹலோ, நீங்க உங்க சார் வணக்கம். சொல்லுங்க சார். புதுசாக வரவங்க யாரும் வரலாம். என்ன சார் டிவிக்கு, நாம் தமிழர் கட்சி யாருன்னா ஒருத்தர் தான் போடுறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வந்தோம். நீங்க யார் வரலான்னு கேட்டீங்களா, அதுக்காக சொன்னோம். கூட்டணியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பண்ண முடியும். ஏடிஎம்கேவில் யார் கூட்டணி வைக்கிறாங்கன்னு தெரியாது, டிஎம்கேவில் யார் கூட்டணி வைக்கிறாங்கன்னு தெரியாது. யார் கூட்டணி மெஜாரிட்டியாக இங்கே வந்து நிற்கிறது ரெண்டே தான் நிற்கும். ஒன்று ஏடிஎம்கே நிற்கலாம், டிஎம்கேவில் நிற்பாங்க. அதுலேயும் வந்து இங்கே இந்த தொகுதியில் வந்து டிஎம்கே அண்டு டிஎம்கே தான் நிற்கும் இங்கே. அதில் மாற்று வேற எதாவது வரலாம். அது வந்துன்னா நீங்க யாருக்கு? நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது? நம்ம எப்போதுமே நாங்கள் டிஎம்கே தான் வருவோம். ஆமாம்.